பாராளுமன்றத்தில் ஒலித்த குரல் அடையாளம் காட்டிய ஆட்சி மத்தியத்திலே உருவர். இதோ நமது தலைவர் எழுச்சி தமிழர் திருமா வருகிறார். தம்பி, பாராளுமன்றத்தில் ஒலித்த குரல், பாராளுமன்றத்தில் ஒலித்த குரல் காவல்துறை என்பவர்கள் இருசக்கர வாகனத்தை போலீஸ் ஸ்டேஷன் ஏற்பாடு அந்த வண்டியை ஆஃப் பண்ணுங்க. அந்த வண்டி ஆஃப் பண்ணி முன்னாடி போங்க. பிரச்சார வண்டி பேசாதீங்க. எழுச்சி தமிழர் வந்திருக்கிறார். வேங்கையின் மைந்தர் வந்திருக்கிறார். இதோ தலைவர்கள் இணைந்து வந்திருக்கிறார்கள். ராயநல்லூர் சின்ன தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய முன்னணி தலைவர் வருகிறார். வருமானத்தின் தலைவர் முன்னணி தலைவர் குணசேகரன் வந்திருக்கிறார். இந்த பிரச்சார வண்டி பிரச்சார வண்டிக்கு தம்பி பிரச்சார வண்டி முன்னாடி போங்க. அருமை உறவுகளுக்கு நின்றார் நன்றி. கூடியிருக்கிற அவ்வளவு பேருக்கு நன்றி. நின்றார் நன்றி. பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களது கரத்தை வலிமைப்படுத்தும். கரத்தை வலிமைப்படுத்தும். போன் பண்ணி இது சவுந்தரம் வந்து புரியுது. ஓகே ஓகே செக் பண்ணிக்கலாம். தாத்தா வியா தாத்தா வியா வியா தாத்தா வியா இறங்கி தெரியுமாடுது. நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், அந்த தளபதியின் ஆதரவு பெற்ற சின்னம், மாண்புமிகு அமைச்சர் எம்.ஆர்.கே. அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், இந்தியா கூட்டணியின் சின்னம். அன்பார்ந்த தோழர்களே, இப்போது அந்த அமைச்சர் அவர்கள் வாக்காளர் பெருங்குடி மக்களே அனைவருக்கும் முதற்கு நன்றிகளிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர், நம்முடைய கூட்டணி வேட்பாளர்
தேசிய கூட்டணி வேட்பாளர் பைக் ஆன் பண்ணிடு. மைக் எடுத்து ஆன் பண்ணி அங்க இருக்கு. என்ன பாச்சாரு நீ தான் போய் ஆன் பண்ணடா. பிரியதார டக்குன்னு போடாடி. அவர் வந்த பிறகுதான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகுதான் அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. பல தலைவராக இருக்காங்க. நமக்கு செல்ற ஒன்றுதான் நமக்கு யார் நமக்கு வந்து ஆனால் வந்து நமக்கு நமக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லாமல் அவர் இருக்கிறார் மாற்று கொண்டிருக்கிறார். அதை வியாபார வாய்ப்புக்கு நன்றி. குளங்காடு வெங்கடேசன், திரவழகன், தமிழ்மணி, மாயகிருஷ்ணன், ராஜ்குமார், பொன் வெங்கடேசன், இன்னையன், சக்திவேல், அறிவழகன், பெரியசாமி, சாமிநாதன், கார்த்திக் பிரபு, தமிழ்மணன் ஆகிய விடுதலை சிறுத்தைகளுக்கும் நகர செயலாளர் மனோகரன் அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர் ஏஎஸ் மதியழகன் அவர்களுக்கும், பேரூராட்சி மன்ற தலைவர் தங்க குலோத்துங்கன் அவர்களுக்கும் மற்றும் நகர துணைச் செயலாளர் சுதாகர் ஆகியோருக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இல்லை, நகர செயலாளர் அருண் பிரகாசம், காங்கிரஸ் வட்டார தலைவர் ஜெயசீலன், தேசிய நகர தலைவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மதியழகன் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், எம்ஆர்கே உள்ளிட்ட நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம் டூவீலர்ல வர்றவங்க கொடி முடிச்சு போவாங்க. தம்பி அது வண்டி பின்னாடி கொடிய மடங்க கொடிய மடங்கா கொடிய மடங்கா எல்லாம் சொல்றாங்க. வேற யாரும் இங்க ஃபாலோ பண்ணுறாங்க. வெளியூர் பிரச்சார வண்டி நிற்கிறவங்க இறங்குங்க. வண்டி இருக்குல்ல, ரோடு அதிகமாகுது, இறங்குப்பா. செல்லப்பண்ணா கொஞ்சம் இறங்கி விடுவாங்கல்ல. செல்லப்பண்ணா பின்னாடி வண்டி நிற்கிறவங்க இறங்க ஒரு 4 பேர் இறங்குல. தேசிய திருப்பு நகரவாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் திருக்குடி மக்களே, வணிகர் பொதுக்குழுமக்களே, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் வேறு இயக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு தோழமை கட்சிகளை சார்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். அன்பு தலைவர் திருமா வருகிறார். வேங்கையின் மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டபடி அன்பு தலைவர் அண்ணன் திருமா வருகிறார். பாப்பம்மாள் ராமசாமி ஜெயந்தி ஓர கட்டு போ வண்டியா கடலூர் வண்டி எழுச்சி வண்டி வேகமா போப்பா. அமைச்சர் வருகிறார், எழுச்சி தமிழர் வருகிறார், அண்ணன் திருமா வருகிறார். பாராளுமன்றத்தில் ஒலித்த தமிழ் குரல் இதோ நமது தெருவுக்கு வந்திருக்கிறது. பாறை சின்னம், பாறை சின்னம், பாறை சின்னம். பாராளுமன்றத்தில் மோடியின் முன்னாலே முழங்கிய மீசையோடு தமிழண்ணா அப்படின்னு சொல்லிட்ட இந்த தமிழ் குரல் அண்ணன் திருமாவுடைய குரல். தமிழ்நாட்டின் புகழ்பரப்பு குரல், பெரியாரின் குரல்,
முத்தமிழறிஞர் கலைஞரின் குரலாய் தமிழின் குரலாய் ஒலித்த தமிழ் குரல் இதோ நமது திருக்கலை அண்ணன் திருமாவளவன் மாண்புமை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே தலைமையில தலைவர் வருகிறார், எழுச்சி தமிழர் வருகிறார். மாண்புமை அமைச்சர்களது தலைமையில் இதோ அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்கிற கொடுமையான வரி விதிப்பின் மூலமாக பாசிசத்தை நிலைப்படுத்துகிற மாநில அரசியலின் உரிமைகளை பறிக்கிற நமது சுதந்திரத்தை பறிக்கிற வரிகளை போட்டு நம்மை ஏய்க்கிற கேஸ் விலை 400 ரூபாய் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 1200 ரூபாய். இதுதான் வரியினுடைய கொடுமை, இதுதான் ஜிஎஸ்டியுடைய கொடுமை, இதுதான் பாசிசத்தினுடைய கொடுமை. ஆக அருமை உறவுகளே, ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை நம்மிடமிருந்து பிடுங்குகிற பாஜக தேர்தலின் போது ஒரு 500 ரூபாயை தரவு பெறலாம். ஆனால் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்கிக் கொள்ளாமல் தமிழ் சமூகத்தின் தலைவருக்காக தன்னை ஒப்படைத்தவர். வேங்கையின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களது மனம் நிறைந்த எனது நண்பருக்கு ஆதரவு காண பாதுகாக்கப்படும் என்று ஆதரவு அமைச்சர் வருகிறார். ரிவர்ஸ் பாருப்பா, பின்னாடி வாங்க. என்னண்ணா சின்னத்தை வச்சுக்கிறத வெற்றிப்பட்டு முன்னாடிக்கிறோம். வெற்றியின் சின்னம், தாய்மார்களின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், வாழ்த்துக்களுக்கு சின்னம்.
சைடில் போனா பானை தூக்கி பிடிங்க. நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம். நன்றி. சிறப்பான வரவேற்பு நல்கிய தாய்மார்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேர் இயக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தேசிய லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை கழக பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, நம்மோடு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற தமிழக வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் வேங்கையின் மைந்தர் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் ராயநல்லூர் கண்ணன் அவர்களே, மதிமுக குணசேகரன் அவர்களே, மாவட்ட செயலாளர் குணசேகரன் அவர்களே, தாவக மாவட்ட செயலாளர் சேரலாதன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் LK மணவாளன் அவர்களே, தமிழொலி அரங்க தமிழொலி அவர்களே, மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் சூகா விடுதலை செல்வன் பார்வேந்தன், கடலூர் பாவலன் கூகா பாவலன், கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன் உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளே, கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரம் பேச ஆசை. நான் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறேன். முகநூலில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். 10 ஆண்டு காலம் பேசுவதைத்தான் இப்போதும் நான் பேசப் போகிறேன். மோடி ஆட்சி தொடரக்கூடாது. 10 ஆண்டு கால அவலம் போதும். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டம் இருக்காது. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற கல்வி வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீடு இருக்காது. எல்லாவற்றையும் விட மிகவும் ஆபத்து, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்காது. அந்த ஆபத்து இருக்கிறது. அதனால்தான் ராகுல் காந்தி, தளபதி ஸ்டாலின் ஆகிய தலைவர்கள் ஒருங்கிணைந்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறார்கள். எனவேதான் நாம் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை இறுக பற்றி நிற்கிறோம். அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் பெயரில் வழங்கப்படுகிற உரிமை தொகையை கூட நிறுத்த சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள். ஆகவே கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த, ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தை கேட்டுக்கொள்கிறேன். போன முறை 3000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் நாம் வெற்றி பெற முடிந்தது. அந்த வெற்றியும் உங்களால், காட்டுமன்னார்குடி தொகுதி மக்களால் நேர்ந்த வெற்றி. என்றென்றைக்கும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். காட்டுமன்னார்குடி என் தாய்மடி என்று நான் எவ்வளவோ பேர் என்னை தொகுதி மாறி நில்லுங்கள், தொகுதி மாறி நில்லுங்கள் என்றார்கள். நான் சிதம்பரத்தில் தான் இருப்பேன். அது என்னுடைய தொகுதி, சொந்த தொகுதி, தாய்மடி என்று பிடிவாதமாக உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானையில் போட்டு வைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அது தானியமாக இருந்தாலும், அரிசியாக இருந்தாலும், பருப்பாக இருந்தாலும், புளியாக இருந்தாலும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். பழங்கஞ்சியாக இருந்தாலும் அதை போல வாக்குகளை பானையில் போடுங்கள்.
இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், கந்தகுமார மக்களின் சின்னம், கலியமலை மக்களின் சின்னம், மணல்மேடு மக்களின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம். ஆணைச்சின்னங்களை ஏற்றி வந்த தாய்மார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உடனிருந்து இதை ஏற்பாடு செய்த நம்முடைய ராஜமோகன் அவர்களுக்கு நன்றி. உத்தம சோழன் கந்தகுமாரன் புதுக்குடி பூர்த்தங்குடி உத்தம சோழன் கந்தகுமாரன் ஆகிய சிறுத்தைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. தெற்கு விதாங்கன் சிறுத்தைகளுக்கும் நன்றி. தெற்கு விதாங்கன் சிறுத்தைகளுக்கும் நன்றி. நமது சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சபாநாயகம் அவர்களும் திருமூர்த்தி அவர்களும் வந்திருக்கிறார். அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் நன்றி 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 நன்றி. எழுச்சி தமிழர் வந்திருக்கிறார். வேங்கையின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களோடு கரம் கோர்த்து எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா வந்திருக்கிறார். சின்னம் சாலை, விவசாயிகளின் சின்னம் சாலை, இயற்கை மக்களின் சின்னம் சாலை, நம்பிக்கை சின்னம் சாலை, சாலை 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 சின்னத்திலே வாக்குறுதிகள் பெரியவர்களை தாய்மார்களும் இதோ நமது அமைச்சர் சாலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்துவிட்டார். உங்கள் வீட்டு பிள்ளை நாடாளுமன்றத்தில் உங்கள் பேராய் ஒதுக்கிட எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் சாலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்துவிட்டார். கத்தக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. தேர்தல் நேரம் யாரும் கத்தக்கூடாது. கத்தாம இருங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருக்குது. யார் சொல்லி விடுங்க. ராஜ்மோகன் செல்வராஜ் ஆகியோர் 10,000 நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், திமுக ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம், அதிமுகவின் சின்னம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சின்னம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்.
நகர செயலாளர் வழக்கறிஞர் பழனி மனோகர் அவர்களே, வேலூர் ஆட்சி தலைவர் குருவப்பன் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் செல்வம் பிள்ளை அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் சேரநாதன் அவர்களே, நகர துணை செயலாளர் சுதாகர் அவர்களே, இளைஞரணி ஒன்றிய பொறுப்பாளர் கலைமணி அவர்களே, மாவட்ட செயலாளர் அமைச்சர் தமிழ்மணி, மண்டல பொறுப்பாளர் இளவழகன், நகர செயலாளர் மாறன் ஆயக்கண்ணன், கவுன்சிலர் பழனிவேல், தமிழ் மரவன், மா சுதாகர், முருகவேல், இரா தமிழ்மணி, பாக்கியராஜ் மற்றும் அக்கராயன் சொத்து முகாம் அருள் வளவன் மணி உதயா உடையூர் முகாம் பழனிவேல், மணியரசன், பொறுப்பாளர்கள் பூங்கா பாவனன், புதுவை பாவாணன், கடலூர் பாவாணன் மற்றும் செந்தில், அசோகன், ராமதாஸ், அன்பரசன், ஜெகன், திமுக ஜெகன், ஊராட்சி மன்ற தலைவர் பரசுராமன், தாரகபாணி, ஒன்றிய துணை செயலாளர் வேலு, பத்திராயத்திற்கு கிளை செயலாளர் சோமு, மணி, ரவி ஆகிய தோழர்களே, உடன் கொண்டிருக்கிற ஸ்ரீ வாக்கா செல்லப்பன் அவர்களே, கடலூர் நகர வழக்குரைஞர் மற்றும் நீங்களும் நெடுநேரமாக இங்கே காத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் புதிதாக ஒன்றும் சொல்வதற்கில்லை. கடந்த 10 வருடங்களாக நான் தொடர்ந்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறேனோ அதைத்தான் இந்த தேர்தல் நேரத்திலும் உங்களிடத்திலே வேண்டுகோளாக வைக்க மோடி 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். அவரால் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் வேண்டாம் மோடி, மீண்டும் வேண்டாம் மோடி ராகுல் காந்தி அவர்களும் அனைத்து இந்திய அளவிலே தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற கூட்டணியை அமைத்திருப்பதை நாம் அறிவோம். இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும். தோல்வி பயம் இப்போது நரேந்திர மோடிக்கு வந்துவிட்டதனால் நேற்று மாலை நான் தங்கியிருந்த நமது கட்சி தோழரின் வீட்டிலே வருமான வரித்துறையினர் சோதனை போட்டிருக்கிறார்கள். வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் தேடி பார்த்திருக்கிறார்கள். சமையலறை, படுக்கையறை, குளியலறை என்று எல்லா பகுதிகளையும் துருவி ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே எதையும் அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. நம்முடைய கட்சி ஏழைகளை கொண்ட கட்சி, எளிய மக்களை கொண்ட கட்சி. இந்த கட்சியில் இருப்பவர்கள் யாரும் பெரிய தொழிலதிபர்கள் இல்லை, யாரும் வருமான வரி கட்டக்கூடியவர்கள் இல்லை. ஆனால் வருமான வரித்துறையை சார்ந்தவர்கள் நாம் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து 6 பேர் 1 மணி நேரம் சோதனை செய்திருக்கிறார்கள். இதற்கு என்ன பொருள்? சிதம்பரம் தொகுதியிலே திருமாவளவனை ஜெயிக்க விட மாட்டோம், மீறி திருமாவளவன் ஜெயித்து விட்டார். அதுபோல இந்த முறை நாங்கள் ஏமாற மாட்டோம், அவரை தோற்கடிக்க தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள். யார்? பாஜகவை சார்ந்தவர்கள், RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள். டெல்லியிலிருந்து
நரேந்திர மோடியின் அலுவலகத்திலிருந்து இங்கே குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல்கள் கிடைக்கின்றன. அவருடைய நண்பர் ஒருவர் இங்கே எலெக்ஷன் ஆபீசராக அப்சர்வராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. சிதம்பரத்தில் ஏதேனும் பிரச்சனையை கிளப்பி இந்த தொகுதியில் மட்டுமாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும். பிறகு திருமாவளவன் மறுபடியும் போட்டியிட்டால் அவரை தோற்கடித்து விட வேண்டும். டெல்லிக்கு வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளில் டெல்லியிலே பாரதிய ஜனதாவின் முகத்திரையை கிழித்த இயக்கம் விடுதலை சிறுத்தை. அம்பேத்கர் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு கட்சி இந்தியாவுடைய உண்டு என்றால் அது பாஜக. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது RSS. RSS பிஜேபியும் எளிய மக்களுக்கு எதிரானவர்கள். SC/STக்கு மட்டுமல்ல, MBCக்கும் எதிரானவர்கள், BCக்கும் எதிரானவர்கள். அதனால்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து எப்படி பிஜேபியை வீழ்த்துவது என்ற தேர்தல் வியூகம் அமைத்து அந்த வியூகத்திலே ஒன்றாக சிதம்பரத்திலே திருமாவளவன், விழுப்புரத்திலே ரவிக்குமார் என்று வேட்பாளர்களை குறித்து 2 பேருமே தனித்து போட்டியிடலாம் என்று சொல்லி 2லும் நீங்கள் வெற்றி பெற்று உங்கள் கட்சிக்கு சொந்தமாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். இந்த முறை சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் நாம் வெற்றி பெற்றால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு சின்னம் ஒரு பிரச்சனையாக இருக்காது. முன்கூட்டியே நமக்கு தானே சின்னம் கிடைத்துள்ளது. ஆகவே இந்த அருமை தோழர்களே, பிஜேபியை வீழ்த்துவது என்பது ஒன்றுதான் நம்முடைய நோக்கம். அதை அதிகமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே விமர்சித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதனால் இந்த முறை எப்படியாவது திருமாவளவனை தோற்கடிக்க தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கு இடம் தந்துவிடக் கூடாது. போன முறை புவனகிரியிலே 2000 ஓட்டு கம்மி. 2000 ஓட்டு கம்மி. இந்த முறை அப்படி குறையுமா? புவனகிரியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்திலே நாம் புவனகிரியில் மட்டும் அதற்கு ஏற்ப உங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டு நிராளூர் முகாமை சார்ந்த பார்த்திபன், மணிவண்ணன், செல்வமணி, தேசாஸ்திரி பாலகிருஷ்ணன், திருப்பூர் செல்வமணி, ஜெயசீலன், கமலக்கண்ணன், சச்சிதானந்தம் ஆகிய தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து எழுச்சி மிகுந்த இந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், அப்படியே பாலை சின்னத்திலே வாக்களியுங்கள். பாலை சின்னம், பாலை சின்னம், நமது சின்னம் பாலை. வெற்றியின் சின்னம் பாலை சின்னத்திலே வாக்களியுங்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பாலை சின்னத்திலே வாக்களியுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகள் திருமாவளவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்திலே உங்களுக்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முழங்கிய குரல்தான் அரியலூர் மாவட்டத்திலே ஊருக்கு பின்னாலே வர வேண்டாம், புதியதாக மருத்துவக் கல்லூரி தொடர வேண்டாம், வண்டிகள் தொடர வேண்டாம், எல்லாம் அவங்க சொந்த கிராமத்துக்கு போங்க. உங்க ஊர்ல நீங்க ஓட்டு கேளுங்க. உங்க ஊர்ல எல்லா வீட்லயும் போய் வீடு வீடா பார்த்து இந்த 7 நாளைக்கு கட்டாயமா ஓட்டு கேட்கணும். இன்னும் 9 நாள் இருக்கு, பிரச்சாரம் 7 நாள் இருக்கு. நீங்க எந்த ஒரு தர்மநல்லூர் அப்படி கிளம்புங்க. தர்மநல்லூர் கிளம்புங்க. சொல்றதை கேளுங்க. தர்மநல்லூர்